தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு நம்ம உதவாநிதி பட்டத்து இளவரசர் உதவாநிதி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காப்புல. அதில் பார்த்தீங்கன்னா யாரோ எழுதி கொடுக்குறது தான். இவன் சொந்த புத்தியில் பேச போகிறான். எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறது தான். அப்படி எழுதி கொடுத்து பேசியது தான். அதாவது விஜய் வந்து மேடையில் பேசிட்டார். விஜய் அந்த மாநாட்டில் சுயமாக நின்று துண்டு சீட்டு கூட இல்லாமல், ஏன்னா இவன் பரம்பரை பழக்கமே தானே, அந்த துண்டு சீட்டே இல்லாமல் அவர் பேசிட்டாருன்னு உடனே வீட்டில் கும்மாங்குத்து குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீயும் இருக்கியே தண்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு பதில் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவரும் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காப்புல. இது என்ன சொல்கிறாருன்னா, ஆலமரம், திமுக ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தை வெட்டுவதற்காக ஒரு பிளேடை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மற்றவர்களுடைய கட்சி பிளேடாம். சரியா? இவன் புத்தி எங்கே போகுது பாருங்கள். அதாவது ஜேப்படி திருடனுக்கு தான் புத்தி பிளேடை நோக்கி போகும். இவன் கும்பலே தானே, அதனால் அது பிளேடுன்ற. நான் சொல்கிறேன், திமுக ஆலமரம் கிடையாது. திமுக பார்த்தீனியம் செடி. தமிழகம் என்கிற விளைநிலத்தில் முளைத்திருக்கின்ற பார்த்தீனியம் செடிகள் தான் திமுக. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பார்த்தீனியம் கிளை இருக்கிறது. இந்த கிளையை பிடுங்க வேண்டும். இதை யார் செய்ய முடியும் என்றால் மக்களால் தான் முடியும். அது வேறு விஷயம். ஆனால் இவர்கள் இந்த பில்டப் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த ஆலமரம், தளபதி, முத்தமிழறிஞர், இது மாதிரியான பில்டப்பெல்லாம் கொடுக்குறது. உள்ளுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இது ஒரு பெரிய ஒரு பலூன். இதற்கு இவ்வளோ பில்டப்பே தேவை கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்கிற அந்த பொம்மை ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பலூன். அதே மாதிரி துணை பொம்மையாக வந்து நின்றிருக்கின்ற இந்த உதவாநிதி இன்னொரு பலூன். இதுக்கு பிளேடே தேவையில்லை, குண்டூசி போரும், குத்தினா வெடிச்சிரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையில் தான் இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் போயிட்டுருக்கு. ஆனால் கேள்வி என்னென்னா, இந்த உதவாநிதி இந்த பில்டப்பெல்லாம் கொடுப்பது எங்கிருந்து அப்படின்னா, இது ஒரு பரம்பரை பழக்கம். நீங்கள் எடுத்த உடனே என்ன எதை எடுத்தாலும் பரம்பரைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அதுக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் பிளேடுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அப்போது அடுத்தடுத்த விஷயங்கள் வரணும்ல. இதே ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா 2006 ஜூன் மதுரையில் போய் இறங்குறாரு. அவர் அமைச்சர், மதுரையில் போய் இறங்குறாரு. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூடுது. கூட்டம் கூட்டின உடனே எல்லாரும் வந்து ஆரவாரமாக ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த மாதிரி தளபதி வாழ்க, தளபதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ட்ரெயின்லேருந்து இறங்கும் பொழுது, இப்போது ஒரு திமுக கூட்டம் கூடுதுன்னா இடுப்பு கிள்றவன் இருப்பான், சேப்படி திருடன் இருப்பான், செயின் திருடன் இருப்பான், இப்படி எல்லா திருடனும் இருப்பான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியாக திருட வந்தால் எவனோ ஒருத்தன்னு வச்சுப்போம். ஒருத்தன் பேனா கத்தியோடு வந்துட்டான். இது எப்படியோ ஒருத்தன் பர்ச திருட போய் அவன் பிடிச்சிருப்பான் போல இருக்கு, இவன் பேனா கத்தியோட இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார்கள். சரி, ஒப்படைத்த உடனே நடந்த பில்டப்பு தான் அதிபயங்கரமான பில்டப். என்னென்னா, ஸ்டாலினை கொல்வதற்கு அவன் வந்து விட்டானான். அதனால் ஸ்டாலின் உயிருக்கு ஆபத்து. உடனே அப்பொழுதைய முதலமைச்சர் கருணாநிதி, அப்பொழுதுதான் பதவியேற்றிருக்கிறார், மைனாரிட்டி திமுக அரசாங்கம் பதவியேற்றிருக்கிறது. அப்பொழுதைய முதலமைச்சர் கருணாநிதி கடிதம் எழுதுகிறார் சோனியா காந்திக்கு. அருமருந்து அன்னையே, சோனியா காந்தியே, தயவு கூர்ந்து என்னுடைய மகனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. எதுக்கு? பேனா கத்தியால் எவ்வளோத்தன் குத்தம் வந்துட்டான்ட்டு இவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. இந்த மாதிரியான அரசியல் புல்தடிக்கு பயில்வானான ஸ்டாலினுக்கு தான் இவ்வளோ பில்டப் தளபதின்ட்டு. எவனாவது பேனா கத்தியால் வந்து குத்த வருவானா? இல்லை பேனா கத்தியால் கொலை பண்ண வர முடியுமா? அதுவும் அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் இது சாத்தியமா? ஆனால் இதுவும் அரங்கேறியது. ஸ்டாலின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டை எழுத்தில் எல்லா ஊடகங்களிலும் செய்தி. அதுக்கு கருணாநிதி எழுதுகிறார் கடிதம் சோனியா காந்திக்கு. உடனே சோனியா காந்தி அந்த இசட் பிரிவோ ஒய் பிரிவோ ஏதோ ஒரு கன்றாவி பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த பரம்பரை புத்தி அப்படின்றது இப்போ பிளேடை வச்சு ஆலமரம்னு சொன்ன இந்த கதையை முடிஞ்சுதா? பேனா கத்தி முடிஞ்சுதா? இதுக்கு ஒரு முன்னோடி இருக்குது. அது யாருன்னா இவங்க அப்பா கருணாநிதி.
எம்ஜிஆருடைய புகழ், அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் விண்ணை முட்டிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் கருணாநிதி கிளம்பி விட்டார். என்னென்னா குடமுருட்டிக்கு செல்லவிருக்கிறேன் என்று சொல்லி வந்து குடமுருட்டிக்கு நான் செல்லவிருக்கின்ற அந்த நிலையில் குடமுருட்டி பாலத்தில் குண்டை வைத்து என்னை கொலை செய்ய சதி. ஏன்னா இவர் ட்ரெயினில் போகிறாராம். இவர் தான் இன்றைக்கி இவருடைய வரலாறே ட்ரெயின்லேருந்து தான் ஆரம்பிக்குது, வித்தவுட் டிக்கெட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதில் குடமுருட்டி பாலத்தில் குண்டு வைத்து என்னை கொல்ல சதி அப்படின்ட்டு உடன்பிறப்பே ஒழுத்தம்பருப்பே எழுதி தீர்த்துவிட்டார். கடைசியில் காவல்துறை போய் விசாரணை நடத்தினா குடமுருட்டி பாலத்தில் இருந்தது குண்டுகள் கிடையாது, சாணி உருண்டைகள் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் உலகமே கொல் என்று சிரித்தது கருணாநிதியை பார்த்து. அப்போ இவங்களுடைய வீர தீர வரலாறு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்களா? சாணி உருண்டையை வைத்து குண்டு அப்படின்னு ஒரு பில்டப், பேனா கத்தியை வைத்து கொலை செய்ய சதி அப்படின்னு ஒரு பில்டப்பு, அடுத்து பிளேடு, மற்றவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பிளேடா, நீ தான் பிளேடு பக்ரி, உன் கட்சி தான் அந்த பக்ரிகளை கொண்ட ஒரு கட்சி, நீ மற்றவங்கள பார்த்து பிளேடுன்னு சொல்கிற, அவன் கட்சி பிளேடோ ஆக்ஸா பிளேடோ அருவாளோ அல்லது வேல்கம்போ அது எதுவாக இருந்தாலும் அவனுடைய சொந்த உழைப்பு, உன்னுடையது அப்படியா? இதில் அடுத்த ஒரு கூத்து என்னென்னா இவருடைய நண்பர், ஏன்னா இவங்களுடைய வரலாறு சொல்லணும்னா இதையெல்லாம் பட்டியலிடணும். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இதை ஆலமரம் என்று வேற சொல்கிறார்கள் அப்படின்றதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? இது ஆலமரமா பட்டமரமா? திமுக என்பது ஆலமரம் கிடையாது, பட்டமரம். அது எதனால் பட்டமரம் ஆனது என்றால் கட்டுமரம் என்ற கெட்ட மரத்தால் ஆனது அப்படின்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் நான் இதை சொல்கிறேன். இவருடைய பால்ய சிநேகிதர், நண்பர், ஆருயிர் தோழர், இவருடைய ரசிகர் மன்றம். இவனே ஒரு துணை நடிகன். துணை நடிகனுக்கு ரசிகர் மன்றம் வச்சு பார்த்துருக்கீங்களா? இவனுக்கு ஒரு ரசிகர் மன்றம். அது சரி, ஜிபி முத்துக்கு இருக்கும்போது இவனுக்கு கூடாதா? ஜிபி முத்துக்காவது நடிக்க வரும், இவனுக்கு ஒரு இழவும் வராது. சரியா? இவன் இதை ரசிகர் மன்ற தலைவனாக இருந்தான்ற ஒரே காரணத்திற்காக இவன் அமைச்சர். அதுவும் என்ன அமைச்சர்? கல்வித்துறை அமைச்சர். நம்ம சாபக்கேடு இல்லை. அவன் என்னுடைய ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்தால இவன் ஏரியாவில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான். திருவண்ணாமலையில் ஆட்சியர் வந்து ஒரு சுற்றறிக்கை விடுகிறார். சுற்றறிக்கை என்ன தெரியுமா? தினகரன் பத்திரிகை, அதாவது கேடி பிரதர்ஸ், கலாநிதி தயாநிதி என்கிற கேபிள் திருடர்களுடைய நிறுவனமான தினகரன் பத்திரிகையை ஆண்டு சந்தா கொடுத்து வாங்க வேண்டும். யார்? அரசு பள்ளிகள் வாங்க வேண்டும். 2800 ரூபாய் தண்டம் எழுது. இவங்களுடைய பத்திரிகையை வாங்கணுமா? தினகரன் பத்திரிகைக்கும் அரசு பள்ளிக்கும் என்னடா சம்பந்தம்? எதுக்காக வாங்கணும்? இந்த கேள்வியை யாராவது கேட்க முடியுமா? இது ஆட்சியரை வைத்து இவர்கள் சுற்றறிக்கையை விடுகிறார்கள். எந்த அளவிற்கு இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் என்றதை பாருங்கள். இது ஒன்றும் இவங்களுக்கு புதுசு கிடையாது. இதுவே இவங்களுடைய பரம்பரை பழக்கம்தான். அப்படியே வரலாறு பின்னோக்கி போகுமா? 1989 இவங்களுடைய ஆட்சி வருகிறது. கருணாநிதி முதலமைச்சர். அப்பொழுது வந்த தகவல், அப்போது ரொம்ப மிக சுவாரஸ்யமாக பேசப்பட்ட தகவல் இது. என்ன தெரியுமா? அறநிலைத்துறை அதிகாரியை அழைத்து கருணாநிதி சொல்கிறார், அவர்களுடைய குடும்ப பத்திரிகையான குங்குமம் பத்திரிகை, இந்த பத்திரிகையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கு சார்ந்த கோவில்கள், அதாவது 38,500 கோவில்கள், ஏன்னா அப்போ குமுதத்தோட போட்டி போட்டு கொண்டிருந்தது குங்குமம். குமுதம் அளவிற்கு சர்க்குலேஷன் கொண்டு வர முடியல. அப்போ எப்படியாவது கொண்டு வரணும் இல்லையா? அப்போ அதுக்காக இவங்க அறநிலைத்துறையை, எதுக்குடா அறநிலைத்துறையை அழைத்து இவர் இந்த உத்தரவை போடுகிறார். அதாவது அத்தனை கோவில்களும் ஆண்டு சந்தா கொடுத்து, இப்போ அரசு பள்ளிகள்லாம் ஆண்டு சந்தா கொடுத்து தினகரன் பத்திரிகையை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதே மாதிரி ஆண்டு சந்தாவை கொடுத்து வாங்கணும் குங்குமம் பத்திரிகையை அப்படின்னு உத்தரவு போட சொல்கிறார். அந்த அதிகாரி மறுக்கிறார் என்று தகவல். எதனால் மறுத்தார்? குங்குமம் பத்திரிகை என்பது ஒரு வார இதழ், அதுக்கும் கோவில்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? எதற்காக நான் வாங்க வேண்டும் என்றால், கருணாநிதி தரப்பிலிருந்து வந்த பதில் என்னவாக இருந்ததாக தகவல் என்றால், குங்குமம் வாங்கினேன்னு பில்லை காட்டியா? அப்போ கோவிலில் பில்லை என்னென்னு காட்டுவான்? ரசீது என்னென்னு காட்டுவான்? குங்குமம் வாங்கினேன், கோவிலில் பிரசாதம் குங்குமம் விபூதி, அதனால் குங்குமம் வாங்கினதை கணக்கு காட்ட போகிறீங்க. ஆனால் உண்மையிலே நீ என்ன வாங்கியிருப்ப? குங்குமம் பத்திரிக்கை. இந்த பணம் யாருக்கு போகும்? கருணாநிதி குடும்பத்திற்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்க? இதுதான் கருணாநிதித்தனம்.
இந்த கருணாநிதித்தனம்தான் இன்று வரையில் இந்த அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி தினகரன் பத்திரிகையை வாங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சுற்றறிக்கையை ஆட்சியரை வைத்து அனுப்புகின்ற அளவிற்கு சென்றிருக்கிறது. இதுக்கு ஒரு முன்னோடி இருக்குது. இவைய காலங்காலமாக மக்களை ஏற்றி வந்தார்கள் என்பதற்கு இதுக்கு நிறைய முன்னோடிகள் இருக்குது. அதில் ஒரு முன்னோடியும் நான் சொல்கிறேன். இதே மாதிரி அண்ணாதுரை இருந்த பொழுது, அதாவது திமுகவுடைய நிறுவன தலைவரான திரு அண்ணாதுரை இருந்த பொழுது, அவருடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகை, அது திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையாக பார்க்கப்பட்டது வந்து திராவிட நாடு பத்திரிகை. இந்த திராவிட நாடு பத்திரிகையை அண்ணாதுரை காலம் வரைக்கும் நடத்தி வந்தார்கள். அண்ணாதுரை காலத்திற்கு பிறகு நடத்த முடியாமல் கைவிடப்பட்டது அப்படின்னு அறிவித்தார்கள். அப்பொழுது சைடில் கருணாநிதியும் ஒரு மஞ்சள் பத்திரிகையாக, இன்றைக்கி நக்கீரன் இருப்பது போல் ஒரு மஞ்சள் பத்திரிகையாக முரசொலி என்ற பத்திரிகையும் நடத்தி கொண்டிருந்தார். இதை அவரது குடும்பம், அதாவது மாறன் குடும்பம், கேடி பிரதர்ஸுடைய தந்தையான முரசொலி மாறன், அவருடைய கட்டுப்பாட்டில் அது இருந்தது. திடீரென்று ஒரு நாள் எழுதுகிறார் கடிதம். இவர் கருணாநிதி முதலமைச்சரான பின்னர் திடீரென்று ஒரு நாள் கடிதம் எழுதுகிறார். உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பே, என்னால் முரசொலியை இனி நடத்த இயலாது, என்னிடம் பணம் இல்லை, அதனால் என்னால் இனி எழுத முடியாது அப்படின்னு எழுதின உடனே இவங்க தான் தொண்டர்கள்லாம் இருக்காங்களே, இவனுங்க தான் மேடையில் உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டதுன்னு விசும்பி எழுதாலே இவனுக்கு தான் எழுந்து நின்று தலைவா நாங்கள் கூட்டு போகிறோம்னு சொல்கிறாங்களே. இப்படிப்பட்ட தொண்டர்கள், உணர்ச்சி மிகு தொண்டர்கள், இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகள் முரசொலியை நீ நடத்து, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பே உன்னுடைய கோரிக்கையை ஏற்று முரசொலியை நான் நடத்த எப்படியாவது முயற்சிக்கிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கட்சியே முரசொலி பத்திரிகையை வாங்கி கொள்ள வேண்டும். திமுக அறக்கட்டளையிலிருந்து, அதாவது திமுககாரன் ஒரு சிங்கிள் டீ குடிச்சுட்டு கட்சியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஓடாய் மாடாய் தேய்ந்து சேர்த்து வைத்த சொத்திலிருந்து, சேர்த்து வைத்த நிதியிலிருந்து, கட்சி நிதியிலிருந்து கருணாநிதி குடும்பத்திற்கு, அதாவது மாறன் குடும்பத்திற்கு பணம் கொடுத்து முரசொலியை வாங்கி கொள்ளும் திமுக. அது எப்படி மதிப்பீடு எப்படி போட்டாங்க தெரியுமா? அந்த காலத்தில் அதிகப்படியான சர்க்குலேஷன் இருந்த நாளிதழான இந்து பத்திரிகைக்கு நிகராக மதிப்பீடு செய்து அதே சந்தா விலையை, இந்து பத்திரிகையை வாங்க வேண்டுமென்றால் எந்த சந்தா விலையை கொடுத்திருக்க வேண்டுமோ அதே சந்தா விலையை கொடுத்து, அதாவது கருணாநிதி குடும்பத்திற்கு திமுக நிதி கொடுத்து இந்த முரசொலி பத்திரிகையை வாங்கி கொண்டது. சரி, அப்படி வாங்கிய முரசொலி பத்திரிகை யார் கையில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா கருணாநிதி குடும்பத்து கையில். இது என்னடா இது? திமுகவுடைய நிதியை எடுத்து கருணாநிதியுடைய ஆக்டோபஸ் குடும்பத்தில் ஒரு பகுதியான மாறன் குடும்பத்திலிருந்து முரசொலியை வாங்கி கருணாநிதியுடைய ஆக்டோபஸ் குடும்பத்தின் ஒரு பகுதியான ஸ்டாலின் குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு எதற்காக திமுககாரன் பணம் கொடுக்கணும்? இதுக்கு பேர் தான் கருணாநிதித்தனம். இது சரி, இது கட்சிக்காரனை நீ ஏமாற்றிட்டு போனால் பண்ணிட்டு போ. இன்றைக்கி நீ எங்கே வந்து நிற்கிற? நீ எங்களுடைய அடிமடியிலேயே கை வைக்கிறார். அதாவது அரசு பள்ளிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த அரசு பள்ளிகளில் பல அரசு பள்ளிகள் மின்சார கட்டணம் கட்ட முடியவில்லை என்பதற்காக மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் என்று மிரட்டல் விடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை போயிருக்கிறது. பல அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்களாக இருப்பவர்களுக்கு மாத சம்பளம் கொடுக்க முடியல. ஆசிரியர்கள் அவர்களுடைய ஊதிய உயர்வு என்பதற்கு இன்றளவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற நிலையில் கிடப்பது கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில் வெய்கின்ற கதையாக நீ உன்னுடைய குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக ஒரு சுற்றறிக்கையை விடுறனா எந்த அளவுக்கு உனக்கு நெஞ்செழுத்தம் இருக்கணும்? நான் என்ன கேட்குறேன், இந்த மாறன் சகோதரர்கள் வக்கத்து போயிருக்கானுங்களா? பிளாட்ஃபாரத்தில் தங்கி கொண்டிருக்கிறானுங்களா? தமிழ்நாட்டில் சென்னையில் முக்கியமான ஒரு பகுதி, அதாவது மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய பகுதியான போட் கிளப்பில் வீடு வச்சுட்டு இருக்கான். அந்த வீடு மட்டுமே பல்லாயிரக்கணக்கான கோடி பெருமானம். ஆண்டு ஒன்றிற்கு கலாநிதி மாறனும் அவருடைய மனைவி காவேரி மாறனும் பெறுகின்ற சம்பளம் மட்டுமே இந்தியாவிலேயே எந்த தொழிலதிபரும் பெறாத சம்பளம். டாட்டாவோ பிர்லாவோ அதானியோ அம்பானியோ இவர்கள் யாருமே பெற்றாத சம்பளம், அதிகப்படியான சம்பளத்தை பெறுகிறார்கள். நூற்றுக்கணக்கான கோடிகள் ஒவ்வொரு ஆண்டும் பெறுகிறார்கள். இவன் என்ன சோத்துக்கு இல்லாமையா இருக்கான்? ஒரு அரசு பள்ளியில் கையை வைத்து இவனுக்கு வருமானம் ஈட்டி தர அளவுக்கு இவனுடைய நிலை போயிருக்கிறது. அல்லது இவ்வளவு கேவலமாகவா நீங்கள் இறங்குவீர்கள்? அல்லது எங்களை இவ்வளவு மட்டமாகவா நீங்கள் நினைப்பீர்கள்?
நீ எல்லாம் சோறு திங்கிற கூட்டமா? அடுத்த 50 வருஷத்தில் என்ன ஆகும்னு தெரியல. புவி வெப்பமயம் ஆகுதுன்றான், மேலேருந்து ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து இடிக்குங்கிறான். உலகமே இருக்குமான்னு தெரியல, எத்தனை சுனாமி வரும்னு தெரியல. அடுத்த 50 ஆண்டுகள் என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. அடுத்த 500 ஆண்டுகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கியே, உனக்கு இன்னமும் பசி அடங்கலையா? நீ எவ்வளவுதான் தின்னுவ? நீ எவ்வளவுதான் கொட்டிக்கணும்னு நினைப்ப? எது இதில் தான் சுரண்டுவ? கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. உனக்கு மானம் இல்லையா, வெக்கம் இல்லையா, ரோஷம் இல்லையா, இன்னும் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. நீ சோறு தான் திங்கிறியா அப்படின்னு கேட்டும் சலிச்சு போச்சு. ஆனால் மக்களை பார்த்து நான் கேட்குறேன், நாம் எல்லாரும் ஓட்டு போட்டு தாங்க இந்த படுபாவிகள் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. நாம் எல்லாரும் ஓட்டு போட்டு தானே, நாம் எல்லாரும் நம்பிக்கை வைத்து தாங்க இவனுங்க வந்து இங்கே கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. நீ எத்தனை காலத்திற்கு இந்த நாடகங்களை இந்த வேடதாரிகளை நம்பி இவர்கள் போடுகின்ற அந்த பராசக்தி காலத்திலேருந்து இவங்க கொடுக்கக்கூடிய பில்டப்பை நம்பி ஏமாந்து போக போகிறோம்? இதை நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? இதை உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன் நான். அதாவது அரசு பள்ளியில் மின்சார கட்டணம் கட்ட முடியல, அரசு பள்ளி தூய்மை பணியாளர்களுக்கு அங்கே சுத்தம் செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல முறையாக. அரசு ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் இன்றைக்கும் பார்த்திங்கனாக்கா போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஊதிய உயர்வு அப்படின்றத கொடுக்க முடியல. ஒரு பக்கம் அவன் ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்கான் 250 கோடி ரூபாய்க்கு. இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தோடைய ஒரு கிளைக்கு, தினகரன் பத்திரிகைக்கு ஆண்டு சந்தாவே அரசு பள்ளி கொடுக்கணும்னு சொல்கிறானே, இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இந்த மாநிலத்தில் நடக்க முடியுமா? இதையும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போகிறோமா? மக்களை உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது போன்ற ஒரு ஆட்சி, இது போன்ற ஒரு கயவர் கூட்டத்தை நாம் இன்னமும் அனுமதிக்கப் போகிறோமா என்பதனை உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.